கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணை எந்த அளவில் உள்ளது என்பது குறித்த புதிய தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டறியலாம். சுரேஷ், இந்த கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் இதுவரைக்கும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களிடமிருந்து என்னென்ன தகவல்கள்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன? வேதவள்ளி, கொடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்பட்ட கனகராஜ் மற்றும் சயான் மற்றும் மனோஜ் ஆகியோரில் கனகராஜ் விபத்தில் உயிரிழந்து விட்டார். சயான் தொடர்ந்து கோவை தனியார் மருத்துவமனையில் 4வது நாளாக அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலையில் இன்னும் முன்னேற்றம் வரவில்லை என்று மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லை, இந்த வழக்கில் அடுத்தபடியாக மிக முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட மனோஜ் என்பவரை நேற்று கேரள போலீசார் பிடித்து தமிழக தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைச்சாங்க. அவரிடம் நேற்று கோத்தகிரியில் வைத்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு நேற்று மாலை அளவில் கோடநாடு எஸ்டேட்டுக்கு அழைத்து சென்று கடந்த முறை அந்த 4 பேரை எப்படி அழைத்து சென்று கோடநாட்டில் நடித்து வைத்து அந்த குறிப்புகள்லாம் போலீசார் எடுத்துக்கிட்டாங்களோ அதே போல நேற்றைய தினம் மாலை மனோஜை அழைத்து சென்று அந்த கொள்ளை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் எப்படி ஈடுபட்டாங்க அப்படின்னு குறித்து அவரும் நடித்து காட்ட வைத்து அந்த குறிப்புகளை எடுத்துக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து மனோஜிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பிறகு இன்று கோத்தகிரி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். நீதிபதி ஸ்ரீதரன் அவருக்கு மே 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் கொடுத்திருக்காங்க. இதில் குறிப்பாக நமக்கு கிடைத்த நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து மனோஜ் கொடுத்த வாக்குமூலம் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன என்பது குறித்து சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக மனோஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனகராஜ் சொல்லியே நாங்கள் எல்லாருமே இந்த கொலை மற்றும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கோடநாடு எஸ்டேட்டில் பணம் நகையெல்லாம் இருக்கு, அதனால இதை போய் கொள்ளையடிக்கலாம் என்று திட்டமிட்டதாகவும், அதன் அடிப்படையில் தனக்கு நெருங்கிய சயான் மற்றும் மற்ற கூலிப்படை சேர்ந்தவர்களை கொண்டு நாங்கள் இந்த கொலை மற்றும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக அவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக கனகராஜ் சயான் நல்ல நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தாங்களோ அதே போலத்தான் சயானுக்கும் மனோஜுக்கும் நல்ல நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே திருச்சூரை சேர்ந்த கூலிப்படையினரை கொன்று இந்த கொலை மற்றும் கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மனோஜை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, கனகராஜ் சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது போன்ற எந்த பொருளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, கிடைத்த பொருட்களை மட்டும்தான் நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. அதாவது அதிகப்படியான பணம் நகை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நாங்கள் கொள்ளையடிக்க சென்றதாகவும், ஆனால் நாங்கள் நினைத்தபடி அது போன்ற பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு தரப்புகளில் இருந்தும் அதிகப்படியான ஆவணங்கள், நகைகள், பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு யூகத்தின் அடிப்படையிலும் சந்தேகத்தின் அடிப்படையிலும் பல்வேறு தரப்பில் இருந்து இது தொடர்பாக சந்தேகங்கள் கிளப்பவிடப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் மனோஜ் இது போன்ற ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதனை குறித்துக் கொண்டுள்ள காவல்துறையினர் இதில் முக்கிய குற்றவாளியாக அடுத்ததாக இருக்கக்கூடிய சயானிடம்தான் இது தொடர்பாக ஒரு குறுக்கு விசாரணை மேற்கொள்ள பொருட்டு காவல்துறையினர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் சயானின் உடல்நிலை எப்படி இருக்கிறது, அவர் எப்போது தேர்வார், எப்போது நார்மல் வார்டுக்கு மாற்றப்படுவார் என்பது குறித்தெல்லாம் மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்ற பிறகு சயானிடம் இது தொடர்பாக மனோஜ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சயானிடம் விசாரணை மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, சயான் விபத்தில் சிக்கினார். பாலக்காடு கடந்த 29ஆம் தேதி பாலக்காடு கண்ணடி என்னும் இடத்தில் சயான் குடும்பத்தோடு செல்லும்போது விபத்தில் சிக்கினார். அந்த விபத்து பல்வேறு ஒரு சந்தேகங்களை எழுப்பிய நிலையில் அவருடைய மனைவி மற்றும் குழந்தையின் மரணம் என்பது கொலை அல்ல, அது விபத்தில் ஏற்பட்ட ஒரு மரணம் தான் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அந்த வழக்கு தொடர்பாக கேரள போலீசாரும் சயானை விசாரணை மேற்கொள்ள கடந்த 2 முறை முயற்சி செய்தோம். அவருடைய உடல்நிலை காரணம் காட்டி மருத்துவர்கள் அவரை அனுமதிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் இன்று கேரள போலீசாரும் அந்த மருத்துவமனைக்கு வர இருப்பதாக ஒரு தகவல்கள் வந்திருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் சயானின் உடலில் முன்னேற்றம் ஏற்பட்டால் மட்டுமே இந்த ஒட்டுமொத்த மர்மங்களுக்கும் முடிச்சுகளுக்கும் ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவழி. சுரேஷ், மனோஜ் அளித்திருக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் கூடுதலாக யாருக்கேனும் வலை வீசுகிறார்களா? ஏற்கனவே நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா நம்மளிடம் தெரிவித்தது போன்று 4 பேரை கைது செய்திருந்தோம், 5 பேரை தேடி வருகிறோம் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது மனோஜ், முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட மனோஜ் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டு விட்டார். மேலும் 4 இருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக இவர்களுக்கு கார்களை தயார் செய்து கொடுத்த, அதாவது இந்த கொள்ளை சம்பவத்திற்கு அவர்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு வந்த கார் ஜித்தன் ராய் என்பவரால் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. அவரும் ஜம்ஷீர் அலி என்பவரும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாக
கூறப்படுகிறது. அவர்களை மலப்புரம் போலீசார் ஏற்கனவே கைது செய்து வேறொரு வழக்கில் அவர்களை விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கிறது. அவர்களுக்கும் இந்த கோடநாடு வழக்கில் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டு அது முன்னனுமதி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது தனிப்படை போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கு. ஏனென்றால் அவர்கள் வேறொரு வழக்கில் கஸ்டடியில் இருப்பதாக ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அவர்கள் நீதிமன்ற அனுமதி பெற்று அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளும் ஒரு நிலை தனிப்படை போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதன் மேற்கொண்டு சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை தற்பொழுது தனிப்படை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அனுமதி கிடைத்தவுடன் இந்த ஜிதின் ராய் மற்றும் ஜம்ஷீர் அலி ஆகியோரிடம் இந்த கார் எங்கிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, யாருடைய கார் இது என்பது குறித்தெல்லாம் ஒரு தீவிர விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டு தனிப்படை போலீசார் அடுத்த நகர்வுகளை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது 5 பேர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். எஸ்பி சொன்னபடி கணக்கில் பார்த்தோம் என்றால் மீதம் 4 பேர் இருக்கிறார்கள். அதில் 2 ஜிதின் ராய் மற்றும் ஜம்ஷீர் அலி என்று வைத்துக் கொண்டாலும் மேலும் 2 யார் என்பது ரகசியமாகவே இருக்கிறது. இது தொடர்பாக எந்த ஒரு பெயர் விவரம் போலீசார் இதுவரை தெரிவிக்கவில்லை. அவர்கள் தொடர்பாக தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருவதாக ஒரு தகவல் மட்டும் சொல்லியிருக்காங்க. வசந்த்.